இந்தியர்களே வெளியேறுங்கள், இதோ உங்களுக்கு 2.4 லட்சம் ரூபாய் பரிசு. இது விளையாட்டல்ல, அமெரிக்க அரசாங்கமே அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிருக்கிற ஒரு அதிரடி திட்டம். இது உங்களுக்கு லாபமா இல்ல ஆபத்தா? முழுசா கேளுங்க. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இப்போ ஒரு புது ரூட் எடுத்திருக்காரு. அங்க சட்டவிரோதமா தங்கி இருக்கிறவங்கள நாட்டை விட்டு வெளியேத்தா ஒரு மெகா ஆஃபர் கொடுத்திருக்காங்க. பொதுவா போலீஸ் புடிச்சு ஜெயில்ல போடுவாங்க. ஆனா இப்போ நீங்களா வெளியே வந்தா உங்களுக்கு இலவச விமான டிக்கெட். அது மட்டும் இல்லாம $2600, அதாவது நம்ம ஊரு காசுக்கு 2,40,000 ரூபாய் போனஸ் தராங்க. ஏன் இப்படி பண்றாங்க தெரியுமா? ஒருத்தரை கட்டாயப்படுத்தி வெளியேத்த அமெரிக்காவுக்கு $18,000 செலவாகுதான். ஆனா இப்படி காசு கொடுத்து அனுப்புனா வெறும் $5,000 வேற முடிஞ்சிடும். இதுல அமெரிக்காவுக்கு பல பில்லியன் டாலர் மிச்சம். ஆனா இங்க தான் ஒரு சிக்கல். இந்த விளம்பரத்துல இந்தியர்களை மட்டும் குறி வச்சு ட்ரம்ப் நிர்வாகம் போஸ்டர் அடிச்சது தான் இப்போ பெரிய சர்ச்சையாகி இருக்கு. தமிழ்நாட்டிலிருந்து போன ஐடி ஊழியர்கள் மத்தியில இது பெரிய விவாதத்தை கிளப்பி இருக்கு. ஏற்கனவே 2025ல 22 லட்சம் பேர் இந்த மாதிரி காசு வாங்கிட்டு வெளியேறிட்டாங்க. அமெரிக்கா மக்களுக்கு இது ஒரு செம டீல்னு அவங்க உள்நாட்டு பாதுகாப்புத்துறை அமைச்சர் கிறிஸ்டி நோம் சொல்றாரு. ஆனா இந்தியர்களை மட்டும் ஏன் டார்கெட் பண்றீங்கன்னு ஒரு பக்கம் எதிர்ப்பு அலை கிளம்பிட்டு இருக்கு. யோசிச்சு பாருங்க, அபராதம் இல்லாம கை நிறைய காசோட ஊருக்கு வர இது ஒரு வாய்ப்பா இல்ல அவமானமா? விசா முடிஞ்சவங்களுக்கும் வெளியேற உத்தரவு வந்தவங்களுக்கும் இதுல முன்னுரிமை தராங்க. 2026ல ட்ரம்ப் ஓராண்டு ஆட்சியை முடிக்கும்போது கொண்டு வந்த இந்த திட்டம் இன்னும் பல மாற்றங்களை சந்திக்க போகுது. அமெரிக்கா பண்ற இந்த காரியம் சரியா தப்பா? கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த முக்கியமான தகவலை உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம லைக் பண்ணுங்க. ஏன்னா அவங்க சொல்றது இந்தியர்களே வெளியேறுங்கள்.